ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த வாரத்தோட க்ராசரி ஷாப்பிங் தான் பார்க்க போகிறீங்க. க்ராசரி ஷாப்பிங் பொதுவாக நான் எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படின்னா, எங்கள் பில்டிங்கில் வந்து கீழே பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸில் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க வந்து பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொண்டு வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்போ அதை பார்த்துட்டு நமக்கு என்ன திங்ஸ் வேணும், அது எந்த ஷாப்பில் வந்து ஆஃபர் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவேன். இந்த வாட்டி வந்து வெஸ்ட் ஜோனில் வந்து சிக்கன் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி, சிக்கன் எடுக்கலான்னு போயிருந்தேன். அங்கே பார்த்தா சிக்கனோட அந்த லெக்கு மட்டும், கோழிக்கால் இப்படி தனியாக நான் பார்த்ததில்ல. பொதுவாக எங்களுக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தால் இதை வாங்கவே மாட்டாங்க. இது தனியாக இப்படி வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேண்டி மாதிரி ஸ்டிக் இருக்கும்ல, கேண்டி ஸ்டிக் மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா கிராப் ஸ்டிக்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அப்போ தான் யோசித்தேன், கிராப் வாங்கி க்ளீன் பண்ணி பண்ணுறதுக்கு இது பெட்டர் தான் போல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து தேவையானதை கொஞ்சம் வாங்கிட்டு டே டு டே போயிருந்தோம். டே டு டேயில் வந்து உப்பு, அதுக்கப்புறம் இங்கே வந்து க்ரோசரிஸ் அதிகமாக இருக்காது. உப்பு, எண்ணெய், பால், முட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் போட்டிருப்பாங்க. சரி, அங்கே போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அல்மதீனா சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது, அங்கே வந்திருந்தோம். மீனெல்லாம் நிறையா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே வந்து என்னெல்லாம் வாங்கியிருந்தேன்றதை இப்போ வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து டே டு டேலேருந்து ஓட்ஸ் வாங்கியிருந்தேன். ஓட்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. 3.99 தரம்ஸோ சம்திங் போட்டிருந்தாங்க. அது ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு உப்பு பேக்கெட், உப்பு பாக்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது, அதனால் பேக்கெட்டில் வந்து ஒரு உப்பு எடுத்திருந்தேன். அது வந்து ஒரு 150 தரம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிண்டர் ஜாயோட ஒரு சாக்லேட், 3 மட்டும் தான் வாங்கினேன் டே டு டேலேருந்து. அதுக்கப்புறம் அல்மதீனாவுக்கு வந்துட்டு எல்லா க்ராசரிஸும் அங்கே தான் மேக்ஸிமம் வாங்குறது. அங்கே வந்து முதல்ல எக் வந்து முடிஞ்சிருந்தது. அப்போ எக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். ஸ்ட்ராபெரிஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஸ்ட்ராபெரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பீஃப் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இந்தியன் பீஃப் கிடச்சிச்சு. அதனால் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ பீஃப் மட்டும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் முடிஞ்சது, அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அப்புறம் சாம்பார் வெஜிடபிள்ஸ் ஆஸ் யூஷுவல். அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். இங்கேயுமே வந்து ஒரு 2 நாள் முன்னாடியெல்லாம் ஆஃபர் போயிட்டு தான் இருந்துச்சு. சரி, வாங்கலான்னு பார்த்தா டைம் கிடைக்கல. இப்போ தான் வாங்க முடிஞ்சிச்சு. குக்கும்பர், இப்போ வந்து நிறைய ஹெல்த்தி ஃபுட் வாங்கினா தான் வந்து காஸ்ட் ஜாஸ்தி ஆகிற மாதிரி தெரியுது. நார்மலாக வேறு ஏதாவது வாங்கினா, சாசேஜ், நக்கெட்ஸ்லாம் வாங்கினா ரேட்டு கம்மி தான், ஆனால் ஹெல்த்தியாக இல்லைன்ட்டு சரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸே நிறைய வாங்குறது. யோகர்ட் வாங்கியிருந்தேன். யோகர்ட் வந்து இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல். முன்னாடி வந்து தயிர் அந்தளவுக்கு பிடிக்காது, இப்போ வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. ஏன்னா காலையில் வந்து சமைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு தயிர் சாதம் பண்ணி வச்சுட்டா சிம்பிளாக முடிஞ்சிடும்ன்றனால தயிர் வந்து இப்போ நல்லா ஓரளவுக்கு வந்து செட் ஆயிடுச்சு சாப்பிட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் ஃபுல்லாக இருந்துச்சு, அது பாதி மட்டும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். பொமோகிரானட் 2 வாங்கியிருந்தேன். புதினா, சும்மா லைம் டீ எல்லாம் போடும்போது புதினா அடிக்கடி வந்து தேவைப்படும், அதனால் புதினாவும் கொஞ்சம் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பழம், வீட்டில் வந்து பாப்பா இருக்கனால அவள் வந்து ஃப்ரூட்ஸ் எப்போவுமே பொதுவாக நல்லா சாப்பிடுவா. அவளுக்கு வந்து பனானானா ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் பனானா. அதுக்கப்புறம் வந்து லைம், மேங்கோ வந்து காலையில் ஸ்மூத்தி போடுறதுக்காக மேங்கோ. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தீர்ந்துருந்துச்சு, அதனால் இஞ்சி பூண்டு தனித்தனியாக அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பேஸ்ட்டாகவே கிடைக்கும், ஆனால் அதில் வந்து வினிகர்லாம் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த ஸ்மெல் வந்து வித்தியாசமாக இருக்கும், அதனால் அதை வாங்க மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து வீட்டிலே பண்ணிடுவேன். அப்புறம் வந்து பம்கின், இது வந்து ஃபிலிப்பைன்ஸ் பனானா, ஸ்மூத்தி பண்ணுறதுக்காக டேட்ஸு அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு பால் ஊற்றி ஸ்மூத்தி பண்ணுவோம், நல்லாயிருக்கும். இது வந்து புடலங்காய், அதுவும் சாம்பாருக்கு வாங்கினது தான். அதுக்கப்புறம் வந்து கேரட், ஆப்பிள் வந்து குழந்தைக்கு வாங்கினது. வேறு வந்து பொட்டேட்டோ, இது வந்து தயிர் சாதத்துக்கு வந்து சைட் டிஷ்க்கு பொட்டேட்டோ பொரியல் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் பொரியலுக்கு, சாம்பாருக்கு சைட் டிஷ்க்காக. தேங்காய், இதெல்லாம் குழம்புக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றணுன்னா தேவைப்படும், அதனால் தேங்காய். அதுக்கப்புறம் வெங்காயம் ஓரளவுக்கு முடிஞ்சுது. வெசோனில் வாங்கினது வந்து ஆல்ரெடி உள்ளே வச்சுட்டேன் ஃப்ரீசரில், இங்கேயும் இடம் பத்தலை, அதனால எடுக்கலை வெளியே. இவ்வளோ திங்ஸ் வந்து மொத்தமாக பார்க்கும்போது தான் இவ்வளோ வாங்கியிருக்கோமான்னு தெரிஞ்சது. தூக்கிட்டு வரும்போது ஏதோ 2 பேக் மட்டும்தான் இருந்துச்சு. இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு வந்து வாங்கினதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. இதுதான் ஒரு வாரத்துக்கு நான் வந்து பண்ண க்ராசரி ஷாப்பிங். ஓரளவுக்கு வந்து ஒரு வாரத்தை ஓட்டிடலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.